இது தெரியாமல் 2-3 பீரோலாம் வாங்கி நம்ம இடத்த வந்து அடைக்க வேணாங்க. 2 பீரோ துணியாக இருந்தாலும் ஒரு பீரோவிலேயே நம்ம அழகாக வச்சு மடித்து எடுத்து வச்சிடலாம். அதை எவ்வளோ ட்ரிக்காக வந்து நம்ம மடித்து வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நம்ம பீரோவில் வந்து சாரீலாம் வாங்கி நம்ம அடுக்கி வைக்குவோம். பார்த்திங்கன்னா வந்து எந்தளவு கலைஞ்சி போயிருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே வந்து அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்குல்லையா, ஒரு ஆர்டராக இல்லாமல் இந்த மாதிரி இல்லாமல் நல்லா சூப்பராக வந்து நம்ம சாரியை வந்து எப்படி அடுக்கி வந்து 2 பீரோ இருக்கிற துணியை வந்து ஒரு பீரோவில் வைக்கிறது அப்படிங்கிற வீடியோ பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ளவுஸும் ஒரு சாரியும் தான் உங்ககிட்ட எடுத்திருக்கேன். இந்த ஒரு ப்ளவுஸும் சாரியும் வந்து உங்களுக்கு நான் சாம்பிளுக்கு வந்து எடுத்து காமிச்சிருக்கேன். இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ப்ளவுஸும் சாரியும் வந்து அடுக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே இடத்த வந்து நமக்கு மிச்சப்படுத்துங்க. அது எப்படி வந்து நம்ம வந்து மிச்சப்படுத்துறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஏன்னா வந்து நம்ம சாரியோட ஒரு இடத்துல வைக்குவோம், ப்ளவுஸ் ஒரு இடத்துல வைக்குவோம். அந்த மாதிரி வைக்கும்போது நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் போகும்போது வந்து நமக்கு டைமும் வேஸ்ட் ஆகும் தேடிட்டு இருக்கிறதுனால. அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி வந்து நான் இங்கே ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி வீடியோவில் காமிக்கிறேனோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி வந்து எடுத்து நல்லா விரித்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு சாரியும் இந்த மாதிரி அழகாக வந்து மடித்து எடுத்துக்கோங்க. நான் எப்படி வீடியோவில் காமிக்கிறேனோ அதே மாதிரி பார்டர் சைடு இல்லாமல் அந்த அடுத்த போர்ஷன் சைடை வந்து நம்ம ப்ளவுஸ்க்குள்ளே இந்த மாதிரி வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். நம்ம இன்சர்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து சென்டர் சைடில் நம்ம வந்து ப்ளவுஸை எடுத்துகிட்டு போயிட்டு அழகாக வந்து ப்ளவுஸ் வந்து நல்லா நீவி விட்டு மடித்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு வந்து சப்போர்ட்டாக வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வருதோ அதே மாதிரி நல்லா அழகாக வந்து நல்லா மடித்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி வந்து காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வேறு மெத்தட் தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து சாரியோட அந்த கை போர்ஷன்லாம் வந்து அழகாக நீவி விட்டு இந்த மாதிரி வந்து நல்லா செட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா அந்த பார்டர் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து சென்டரில் கொண்டு வந்துக்கோங்க. பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட் மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். அந்த பாக்கெட் உள்ள தான் வந்து அடுத்த போர்ஷனை வந்து நம்ம உள்ளே வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணும்போது உள்ளே வந்து ஒரு பாக்கெட் மாதிரி நமக்கு கிடைக்கும். அது உள்ளே நம்ம வந்து அழகாக வந்து நல்லா உள் சைடு வரைக்கும் நல்லா கையை வச்சு உள்ளே தள்ளி விட்டுருங்க. இந்த மாதிரி தள்ளி விடும் போது பார்த்திங்கன்னா நல்லா ஃபிட்டாக இருக்கும். நமக்கு கொஞ்சம் கூட வந்து சாரீ வந்து பிரியவே பிரியாது. நம்மளாக பிரித்தா மட்டும்தான் வந்து சாரியை வந்து நல்லா பிரித்து எடுக்கலாம். பாருங்கள், நான் அழகாக வந்து சூப்பராக வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். அந்த நாட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே எடுத்து விட்டுக்கலாம். நாட்டு இருந்துச்சு அப்படின்னா வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து நார்மலான ப்ளவுஸ் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம அழகாக வந்து இது பால் மாதிரி கூட நான் வந்து போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் கூட பிரியாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து எத்தனை சாரியாக இருந்தாலும் நம்ம வந்து பீரோவில் அடுக்கி வைக்கும் போது கொஞ்சம் கூட கலையாது. நமக்கு இடமும் வந்து மிச்சமாகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தா வந்து தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் வந்து நிறைய வந்து நம்ம வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அந்த மாதிரி நிறைய வாங்கி எண்ணெய்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது அது கொஞ்சம் நாளில் வந்து ஒரு மாதிரி கார வாடை வர இருக்கும் இல்லையா, அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். சில பேர் வீட்டில் வந்து நிறைய தென்னை மரங்கள் இருக்கும். அதனால் தேங்காய் பறித்து தேங்காய் உடச்சி நல்லா வெயிலில் காய வச்சு அந்த வெயில் டைமில் எண்ணெய் ஆடி வந்து வச்சுப்பாங்க. அப்படி இல்லைனா வந்து விற்கிறவங்கள்ட்ட வந்து சில பேர் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதும் வந்து வழக்கமான ஒரு விஷயந்தான். ஏன்னா தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் வந்து நிறைய கெமிக்கல் கலந்து வரதுனால நம்ம விற்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அந்த மாதிரி நிறைய ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு கொஞ்சம் மாதம் கழித்து அது கார வடை வர மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு வந்து நல்ல வாசனையாக அதை மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் வந்து தான் விளக்கெல்லாம் வந்து போடுவேன். ஏன்னா நல்லெண்ணெய் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால நம்ம தீபம்லாம் வந்து ஏற்றுறோம் அப்படின்னா நம்ம தேங்காய் எண்ணெய் வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதனாலேயே நிறையா வந்து நான் தேங்காய் எண்ணெய் வாங்கி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அதை நான் பிரித்து வந்து விம்ஜெல் அந்த லிக்விட் இருக்கு இல்லையா, பாத்திரம் கழுவுற அந்த லிக்விட் தீர்ந்ததுக்கப்புறமா அந்த பாட்டில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் வச்சு நான் வந்து பூஜைக்கெலாம் யூஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அந்த தேங்காய் எண்ணெய் கூட வந்து ஒரு சின்ன வெள்ளை பீஸ் தான் வந்து வெல்லம் இருக்கும் இல்லையா, அதை கொஞ்சமாக உடச்சி ஒரு பீஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அந்த மாதிரி நம்ம சேர்த்து மூடி வைக்கும் போது பார்த்திங்கன்னா எத்தனை மாதம் ஆனாலுமே அந்த எண்ணெய் வந்து நல்ல வந்து ஒரு வாசனையாக இருக்கும். நம்ம வெள்ளத்துக்கு பதிலாக ஒரு 4-5 மிளகு கூட அதில் வந்து சேர்த்து வச்சிடலாம். அந்த மாதிரி சேர்த்து வைக்கும் போது கார வாடையும் நமக்கு வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம வீட்டில் ரொம்பவே அட்டகாசம் பண்ணுற எலி, கரப்பாம்பூச்சி, பள்ளி தொந்தரவுலேருந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே வந்து நம்ம சூப்பராக இதை வந்து தளத்தறிக்க ஓட விட்டுறலாங்க. அது எப்படி அப்படின்னு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. நம்ம பயன்படுத்தாத ட்ரே ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க.
என்கிட்ட இன்றைக்கி காளான் வாங்கின ட்ரே இருந்துச்சு. அதை வந்து நான் வந்து இன்றைக்கி பயன்படுத்திக்கிறேன். இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து கோதுமை மாவு ஏதாவது ஒரு மாவு இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. எலிக்கு வந்து அரிசி மாவு வந்து ரொம்பவே பிடிக்கும். அதனால் வந்து நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து அடுத்தது நம்ம என்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்கேட் ரெட் கலர் இருக்கும் இல்லையா, அந்த பேஸ்ட்டு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த பேஸ்ட்டு இருந்தாலுமே எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து கோல்கேட் வந்து கொஞ்சம் ரெட் கலர் இருக்கிறதுனால வந்து பார்க்குறதுக்கு கலர் நல்லாயிருக்கும். அதே டைமில் எலிக்கு வந்து இந்த கோல்கேட் ரெட் கலர் பேஸ்ட் வந்து அந்தளவு அந்த ஸ்மெல் வந்து ஒத்துக்காது. அதனால் நான் இந்த பேஸ்ட்டை எடுத்துருக்கேங்க. இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஸ்பூனாலேயே வந்து எல்லா மாவையும் நம்ம மிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அப்படியே வந்து ஸ்பூன்லேயே அப்படியே ஒட்டிட்டு வந்துடும். அதனால் இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது கூட வந்து நம்ம அடுத்து என்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினிகர். நம்ம சமையலுக்குலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த வினிகர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக வினிகரும் சேர்த்துக்கிட்டேங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து கோல்கேட்டும் கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். அதனால் நிறைய ஊற்றிட்டோம் அப்படின்னா வந்து மாவு வந்து ரொம்ப தண்ணியான மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து நல்லா உருட்டுற அளவுக்கு நல்ல ஒரு பதமான ஒரு மாவாக வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அது மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுக்கும் போது தாங்க நல்லா உருட்டுறதுக்கு நமக்கு ஈஸியாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இது மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஏன்னா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி நம்ம வைக்கிறதுனால நம்ம வீட்டில் அட்டகாசம் பண்ணுற பள்ளி, கரப்பாம்பூச்சி, எலித்தொலையிலேருந்து நம்ம நிரந்தரமாக வந்து விடுபட்டுடலாம். அதுவும் இல்லாமல் வந்து தலை தெறிக்க ஓடிடும். கிச்சனில் அதிகமாக வந்து பள்ளி கரப்பாம்பூச்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வந்து இளைஞ்சிட்ருக்கோம். கிச்சனில் நம்ம வாஷ் பேஷன் கிட்ட பார்த்திங்கன்னா வந்து அப்படியே வந்து கரப்பாம்பூச்சி இளைஞ்சிட்ருக்கோம், எலி ஓடிட்டுருக்கோம். நம்ம ஏதாவது மிச்சம் வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் வந்து அசதியாக வந்து நம்ம படுத்துட்டோம் அப்படின்னா அந்த பிளேட்டு ஃபுல்லாகவே வந்து அந்த எலி, கரப்பாம்பூச்சி இதெல்லாம் மேலே ஏறி பார்த்திங்கன்னா கிச்சனே வந்து ஒரு நாஸ்தி பண்ணிடும். அதையெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம உருண்டைகள் உருட்டி வாரத்துக்கு ஒரு டைம், அப்படி இல்லைனா ஒரு வாரத்துக்கு 2 டைம் ஆகுது நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வைக்கும் போது இந்த மாதிரி வந்து பள்ளி, கரப்பாம்பூச்சி, அந்த கொசு தொந்தரவு, இந்த குட்டி குட்டி கொசுலாம் பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் அந்த வெங்காயம், அந்த தக்காளிலாம் வச்சுருக்கிற ட்ரேயில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அப்படியே வந்து மொச்சிட்ருக்கோம். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி அங்கங்கே வச்சு விட்டுடலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 5 உருண்டை வந்து ரெடி பண்ணி உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து சிலிண்டருக்கு கீழெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு கரப்பாம்பூச்சிலாம் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறமா தக்காளி ட்ரே, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் நம்ம அந்த அரிசி பக்கெட்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த இடத்துலலாம் நிறைய வந்து இறஞ்சிட்ருக்கோம். அங்கேயும் வந்து ஒரு உருண்டை வந்து வச்சு விட்டுடலாம். பள்ளி, கரப்பாம்பூச்சி, எலி, சின்ன சின்ன குட்டி குட்டி கொசு இதுக்கெல்லாமே வந்து இந்த ஒரு லிக்விடே வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி நம்ம உருண்டை உருட்டி வைக்கும்போது எல்லாமே வந்து சூப்பரான ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு வராண்டாவில் எலி அசிங்கம் பண்ணி வச்சுருக்கு. அதுகிட்டையும் வந்து ஒரு உருண்டை வந்து போட்டு விட்டுடலாம். நான் உங்ககிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே க்ளீன் பண்ணாமல் நான் ரெடி பண்ணி காமிச்சதுக்கப்புறமா இப்போ நான் வந்து க்ளீன் பண்ணிப்பேன். இது மாதிரி வந்து ரொம்ப வந்து அட்டகாசம் பண்ணது எலி ஃபுல்லாகவே ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே பேட் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு அந்த இடமே ஒரே டென்ஷனாக ஆகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி போடும்போது இந்த கூட்டத்தையே ஃபஸ்ட்டு நம்ம காலி பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி அம்மிக்கு இடுக்கலாமல் பார்த்திங்கன்னா அம்மி யூஸ் பண்ணாமல் நான் வச்சுருக்கேன் ஹாலில். அந்த இடத்துல எல்லாமே அப்படியே வந்து எலி தொந்தரவு அதிகமாக இருக்கும். அங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு உருண்டை எக்ஸ்ட்ராவே வந்து நான் போட்டு வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து நீங்களும் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக எஃபெக்டிவாக. இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேவைப்பட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.